வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஃபோட்டோ, வீடியோஸ், ஃபைல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆடியோ இதெல்லாமே வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்படி வந்து சென்ட் பண்றது வந்து ஆட்டோமேட்டிக்காவே பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிறத எப்படி வந்து நம்ம ஆஃப் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷனை ஆஃப் பண்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப்ல வரக்கூடிய அந்த ஃபைல்ஸ், ஃபோட்டோ, வீடியோஸ் இதெல்லாமே உங்களுக்கு தேவையான மட்டும் நீங்க அத வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே வந்து விட்டுறலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு வென் யூஸிங் மொபைல் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபோட்டோ, வீடியோஸ்லாம் டவுன்லோட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஆப்ஷனையும் வீடியோ ஆப்ஷனையும் நீங்கள் வந்து எடுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஆடியோ டாக்குமெண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய ஃபோட்டோ, வீடியோஸ் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட், ஆடியோ எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகாது. ஸோ நீங்களாக வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.